வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவோருடைய பட்டியலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உண்மையாகவே நகைக்கடன் தள்ளுபடி வழங்குறாங்களா? யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்? யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடியை வாங்கிறதுக்கு தகுதியுள்ள ஆட்கள்? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம போட்டு பார்க்க போகிறோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு முழுமையான வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்குறதுக்கு இதுதான். வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நிறைய தகவல்கள், புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. 5 சவரன், அதாவது 40 கிராம் வரையிலான கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறாங்க தமிழக அரசு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு இந்த நகைக்கடனை கொடுக்க போகிறாங்க? ஸோ நகைக்கடன் பார்த்திங்கன்னா யாருக்கு தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கு தள்ளுபடி கிடையாது? 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு உட்பட்ட கடன்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் அடகு வைத்தால் நகையின் எடை அசல் மற்றும் சேர்த்து கணக்கிடும் பொழுது 40 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும். ஓகேங்களா? இவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். வறுமை கோட்டிற்கு கீழே பிபிஎல், அந்தி யோஜனா, அன்னை யோஜனா குடும்ப அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தள்ளுபடியில் முன்னுரிமை கிடைக்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு, விவசாய கடன் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் அடகு வைத்த விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி உறுதியாக கிடைக்கும். அரசு சாரா சாமானிய மக்கள், அரசு ஊழியர்கள் அல்லாத வருமான வரி செலுத்தாத சாமானிய மக்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த தள்ளுபடியை அரசு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதே போல் யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது? அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள். நீங்கள் அரசு பணியில் இருந்தாலோ அல்லது பென்ஷன் வாங்குவோராக இருந்தாலோ இந்த சலுகை உங்களுக்கு கிடைக்காது. வருமான வரி செலுத்துவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வருமான வரி செலுத்தும் நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடையாது. ஸோ தனியார் வங்கிகள் மற்றும் நகை அடக்கடைகள் இந்த திட்டம் அரசு கூட்டுறவு மற்றும் கிராம வங்கிகள் மட்டுமே பொருந்தும். ஓகேங்களா? ஸோ தனியார் வங்கிகள், அந்த மாதிரி வங்கிகளில் நீங்கள் நகைக்கடனை வச்சுட்டு எனக்கு தள்ளுபடி வரலன்னிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பொருந்தாது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கடன் மட்டுமே வழங்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்கள் ஏதாவது இருந்தால் அதில் ஒரு கடன் மட்டும்தான் தள்ளுபடி எடுத்துவாங்க. மற்ற கடன்களை தள்ளுபடி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ கூட்டுறவு வங்கிகள் கிளைகள் கடன் வாங்கியே வங்கி அறிவிப்பு பலகையில் நோட்டீஸ் போர்டில் பட்டியலை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படின்றத இன்னும் இந்த மார்ச் 31க்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சரிபார்க்கும் 3 வழி எளிமுறைகள். கடன் வாங்கிய வங்கி அறிவிப்பு பலகையில் நோட்டீஸ் போர்டில் சரிபார்க்கலாம். ஆன்லைன் இணையதளம், தமிழக அரசு கூட்டுறவுத்துறை இணையதளத்தில் குடும்ப நல அட்டை ரசீது எண் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும், நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க நகைக்கடனை அப்படின்றது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 வகைகளை பின்பற்றி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புகார்கள் வந்திருக்கு. அப்படின்னா பட்டியலில் பெயர் இல்லை, என்ன செய்வது அப்படின்றது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னோட பட்டியலில் பெயர் இல்லை, வங்கி மேலாளர் மனு அளித்தோம், தகுதி இருந்தும் பெயர் இல்லைன்னா முதலில் நீங்கள் சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளர்களை எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். மாவட்ட இணைப்பதிவாளர் அலுவலகம். வங்கியில் தீர்ப்பு கிடைக்கப்பட்டால் மாவட்ட கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் அலுவலகத்தை அணுகி மேல்முறையீடும் செய்யலாம் அப்படின்றதையும் செய்யலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட அளவிலான மறு ஆய்வு. வங்கிகள் தயாரிக்கும் பட்டியல் மாவட்ட மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் மறு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியிடுங்க. ஸோ பட்டியல் எல்லாமே வங்கிகள் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்காங்க. தயார் பண்ணி இறுதி கட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலாக இவர்கள் அனைவருமே தள்ளுபடி பெறத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. ஸோ இந்த தள்ளுபடி எப்போ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் இப்போ அதிகபட்ச டெட்லைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு தள்ளுபடி 31/3 இந்த 2026 டெட்லைன். ஸோ இதுக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா நகை கடனாக இருந்தாலும் சரி, எந்த கடனாக இருந்தாலும் சரி, இந்த 31 மார்ச் மாதம் 31க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வச்சுக்கோங்க. இப்போ அப்போ தான் பார்த்திங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி முழுமையாக வழங்க போகிறாங்க. ரெடியாகிக்கோங்க மக்களே. இதை பற்றின மேலும் சந்தேகங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.